இன்றைய திருப்பலியானது ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், சலோமி ரேவதி 30ஆம் நாள் நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், குழந்தை மரிய செல்வம் 11ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், பெருநாயக சாமி ஜெயமரி ஆண்மலை பாற்றிக்காகவும், சாமி டி சௌரமா 25ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், அப்ரகாம் ஆங்குல சார்லஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும், அருள் தந்தை பால் தலாமோர் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததை போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறை மக்கள் யாவரும் கூடிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறை பணி தானை செய்ய அவர் அழைத்தார், அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். அன்பாலே இறைவன் தன்னை கொடுத்தார், அருளாலே நம்மை அரவணைத்தார். அன்பாலே இறைவன் தன்னை கொடுத்தார், அருளாலே நம்மை அரவணைத்தார். நாம் அவர் மந்தையின் ஆடுகளார், நாம் அவர் மந்தையின் ஆடுகளார். பலியாக நம்மை தேர்ந்தெடுத்தார், அவர் அழைத்தார், அன்பில் பணித்தார். இறையரசு பெருகிடவே, இறையரசு பெருகிடவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தூயமருளி தகுந்தமுள்ள ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய குற்றம் பாவங்களை நினைத்த ஆண்டவரத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூத புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவனும் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழுதி செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, திருத்தந்தை புனித ஜான் பால் உமது அனைத்துலக திரு அவைக்கு தலைமை பொறுப்பிற்கு நீ திருவுளமானீரே. அவரது பணிப்பினையால் ஒரு உறுத்த பெற்று மனித இனத்தின் ஒரே மீட்பராய் கிறிஸ்துவின் மீட்பு எங்களுக்கு தருகின்றருளை திறந்த உள்ளத்தோடு நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு துயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறந்தும் வாழ்வோராய் உங்களை கடவுளிடம் ஒப்படையுங்கள். திருத்தூதர் பவுல் ரோமருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 12-18 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம் சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள். நீங்களோ உங்கள் உறுப்புகளை தீவினையின் கருவிகளாக பாவத்திற்கு ஒப்புவிக்காதீர்கள். மாறாக இறந்தும் வாழ்வோருக்காய் உங்களை கடவுளிடம் ஒப்படையுங்கள். கடவுளுக்கு ஏற்புடையதை செய்வதற்குரிய கருவிகளாய் உங்கள் உறுப்புகளை அவரிடமே ஒப்படையுங்கள். பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தக்கூடாது. ஏனெனில் நீங்கள் இப்பொழுது சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, மாறாக அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள். அதனால் என்ன, சட்டத்துக்கு உட்பட்டவர்களாக இல்லாமல் அருளின் ஆட்சிக்கு உட்பட்டு இருப்பதால் நாம் பாவம் செய்யலாமா? ஒருபோதும் கூடாது. எதற்கு அடிமைகளாக உங்களை ஒப்புவித்து கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கு நீங்கள் அடிமைகள் என்பது உங்களுக்கு தெரியுமன்றோ? அப்படி இருக்க நீங்கள் பாவத்திற்கு உங்களையே அடிமையாக்கினால் சாவீர்கள். நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தால் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆவீர்கள். முன்பு பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்த நீங்கள் பெற்றுக்கொண்ட போதனையில் அடங்கிய ஒழுக்க நெறியை உளமாற கடைப்பிடிக்கிறீர்கள். பாவத்தினின்று விடுதலை பெற்ற நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை நெறிக்கு அடிமைகளாய் இருக்கிறீர்கள். அதற்காக கடவுளுக்கு நன்றி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 124 1-8 முடிய உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவரின் திருப்பெயரே நமக்கு என்றும் துணையாகும். ஆண்டவரின் திருப்பெயரே நமக்கு என்றும் துணையாகும். ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் இஸ்ராயேல் மக்கள் சொல்வார்களாக. ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது, அவரது சினம் நம்மேல் மூண்டபோது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். பல்லவி. ஆண்டவரின் திருப்பெயரே நமக்கு என்றும் துணையாகும். அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும், பெருவெள்ளம் நம் மீது புரண்டோடி இருக்கும், கொந்தளிக்கும் வெள்ளம் நம் மீது பாய்ந்தோடி இருக்கும். ஆண்டவர் போற்றி போற்றி.
எதிரிகள் பற்களுக்கு அவர் நம்மை இரையாக்கவில்லை. பல்லவி. ஆண்டவரின் திருப்பெயரே நமக்கு என்றும் துணையாகும். வேடர் கண்ணி நின்று தப்பி பிழைத்த பறவை போலானோம். கண்ணி அருந்தது, நாம் தப்பி பிழைத்தோம். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை, விண்ணையும் மண்டையும் உண்டாக்கியவர் அவரே. பல்லவி. ஆண்டவரின் திருப்பெயரே நமக்கு என்றும் துணையாகும். ஆண்டவரின் திருப்பெயரே நமக்கு என்றும் துணையாகும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 39 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கன்னம் விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, நீர் சொல்லும் இந்த உவமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் கூறியது, தம் ஊழியருக்கு வேலை படியலக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவர் தம் உடைமைகளெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார். உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆனால் அதே பணியால் தம் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தம் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில், அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவருடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார். தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவான். ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் கொடுப்பவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும், மிகுதியாக ஒப்படைக்கப்பட்டவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும், மிகுதியாக ஒப்படைக்கப்பட்டவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும் என்று
ஆண்டவர் இயேசு கூறுவதின் வழியாக நம்மிடம் ஆண்டவர் கொடுத்த பொறுப்புகளையும் கடமைகளையும் நாம் நிறைவேற்ற ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நம்முடைய அந்த மிகுதியாக கொடுக்கப்பட்டவை ஆசீர்வாதங்களை நாம் நிச்சயமாக பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்துகின்ற பொழுது நாம் ஒரு ஆயத்த நிலையில் இருக்கின்ற, ஆண்டவரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ஒரு பலியாளராக நம்மை நாம் உட்படுத்தி கொள்ள முடியும். நம்முடைய வாழ்விலே இறைவன் அதை தான் எதிர்பார்க்கின்றார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதமும், இந்த கிறிஸ்துவ வாழ்வும், நாம் பெற்றிருக்கின்ற எல்லா விதமான நன்மைகளையும் நாம் பிறருக்காக பயன்படுத்த வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை நாம் இன்னும் மிகுதியாக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்திலே நாம் நிலைத்திருக்கவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நிலைத்திருக்கவர்களாக இருக்கின்ற பொழுது மட்டும்தான் நான் ஆயத்த நிலையில் எப்பொழுதும் ஆண்டவரை ஏற்று வரவேற்கின்ற ஒரு மனிதனாக வாழ முடியும். நாம் விழிப்பாய் இருப்பது என்பதே ஆண்டவர் பணியை செய்து கிடப்பது என்பதுதான். என்னுடைய வாழ்வில் நான் ஆண்டவரை நான் சந்திக்க வேண்டும், ஆண்டவரோடு நான் இணைய வேண்டும் என்றால், நித்திய வாழ்வை பெற வேண்டும் என்றாலும் நாம் செய்யக்கூடியதாக இருப்பது நமக்கு கொடுக்கப்பட்டதை நாம் நிறைவுற செய்ய வேண்டும். நம்மிடம் எதிர்பார்க்கப்படுவதற்கும் மேலானவற்றை நாம் செய்ய வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார். எனவே பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு மிகுதியாக கொடுத்திருக்கின்றார். மிக அருமையான ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆண்டவர் கொடுத்த இந்த ஆசீர்வாதங்களை நாம் நினைவு கூறுவோம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை வரவேற்பதற்கான ஆயத்த நிலையிலே என்றும் நிலைத்திருப்போம். திறந்த மனதுடன் பரந்த அன்புடன் பகைவரை ஏற்றுக்கொண்டே. திறந்த மனதுடன் பரந்த அன்புடன் பகைவரை ஏற்றுக்கொண்டே. நிறைந்த மகிழ்ச்சியை கண்டே, அதில் மன்னிப்பில் எழ கண்டே. சிறந்த மனிதனாய் வாழ்ந்திட நினைத்தேன், முயற்சியை தருகின்றேன். சிறந்த மனிதனாய் வாழ்ந்திட நினைத்தேன், முயற்சியை தருகின்றேன். பிறந்தேன் எனக்குள் தன்னலம் அழித்து, அதனை கொண்டு வந்தேன் நான், அதனை கொண்டு வந்தேன். வாழ்வின் நாயகனே, நான் வாழ்ந்ததை தர வந்தேன். காலடி பணிந்து முன்னே காணிக்கை தருகின்றேன். கருணை பொழிந்து என்னை ஏற்பார். வாழ்வின் நாயகனே, நான் வாழ்ந்ததை தர வந்தேன். ஆன்மீக சகோதர சகோதரிகளே, உங்களிடம் அன்பான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாம் ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு நிரளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனமுதாலி கருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். எவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறைநிகழ் வழியாக உமது புனிதத்தின் அருளை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்தில் நாங்களும் நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழ் எமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சி மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானத்துவ திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்துமாங்களுக்கு இவை மாறுவனவார். அவர் பாடுபட உளம் கனி தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிலைகளுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சிறைகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவர், நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை வைப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதில் முப்பத்தையும் மீட்பளிக்கினதை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன்றும் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்திலும் பொங்கலும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பறைய இருக்கும் திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு,
புனித திருத்துதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்படியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் எனும் திருத்துதருக்கும் விழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது துறவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமலை தல்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதியும் சமாதானங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களையும் நம் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் போக்கக்கூடிய ஆண்டவர். செம்மறியின் விருந்துகளை இப்போ நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீருப்பார்.
துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீருப்பார். கண்ணயர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பார். அன்பு எனும் அமுதத்தினை நான் அறிந்திட என கழிப்பார். உள்நின்று பிரியாமல் நீ என்றுமே வாழ்ந்திருப்பார். நீ என்றும் அழைத்திருப்பார். உன் புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா. உன் அருளை போற்றுவது என் வாழ்வில் செல்வமையா. உன் புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா. உன் அருளை போற்றுவது என் வாழ்வில் செல்வமையா. என் வாழ்வில் செல்வமையா. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உலக நலங்களின் உதவியால் மறு உலக நலங்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மலர் கையில் கொண்ட சூசை தந்தையே, தூய்மை வாழ்வை வாழ எமக்கு கற்று தந்தாயே. மனிதனாய் பிறந்து மனுமகன் தந்தை என்ற நிலை அடைந்தார். மனிதன் எப்படி வாழ்வதென்பதை வாழ்ந்து காட்டி சென்றார். மனிதனாய் பிறந்து மனுமகன் தந்தை என்ற நிலை அடைந்தார். மனிதன் எப்படி வாழ்வதென்பதை வாழ்ந்து காட்டி சென்றார். உலகில் கூட்டம் கூடி வந்த மழையாய் பெருக்கெடுக்கும்.
குடும்பத்தில் உள்ளோர் கூடி ஜெபித்தார் இறையருள் பெருக்கெடுக்கும். கருமுகில் கூட்டம் கூடி வந்தார் மழையாய் பெருக்கெடுக்கும். குடும்பத்தில் உள்ளோர் கூடி ஜெபித்தார் இறையருள் பெருக்கெடுக்கும். உந்தன் வாழ்க்கையினால் இதை உணர்ந்து கொண்டோம் என்று உம்மை போல் வாழ்ந்திடுவோம். உந்தன் வாழ்க்கையினால் இதை உணர்ந்து கொண்டோம் என்று உம்மை போல் வாழ்ந்திடுவோம். மேலே மலரை கையில் கொண்ட சூசை தந்தையே, தூய்மை வாழ்வு வாழ எமக்கு கற்று தந்தாயே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.